ஜாலியாக. இங்கே பாருங்கள், இதான் அண்ணனோட ஹோட்டல் நேமு. அண்ணன் வந்துட்டு நம்ம மதுரைக்காரு, நம்ம மேலே பயங்கரமாக பாசம் வச்சுருக்காங்க. மதுரைக்காரங்கனாலே தெரியும், யாருக்கும் சொல்ல வேணாம், பயங்கர பாசம் வச்சுருப்பாங்க. அதுவும் சாப்பாடு விஷயத்தில் சொல்லவே வேணாம். ஏன்னா இங்கிட்ட நாங்கள் சாப்பிட்டோம், எல்லாமே அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அண்ணனை விசிட் பண்ணுங்கள். அண்ணனோட நம்பர் வந்துட்டு நான் கொடுக்குறேன், வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். பாய் பாய். பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்லி விரும்புகிறது என்னென்னா, எல்லாம் வந்துட்டு இப்போ லேடிஸ் விஷயத்தில் வந்து ரொம்ப ஏமாந்து போயிடுறாங்க. நம்ம எக்ஸாக்ட்லி குறிப்பிட்டு சொன்னால் தமிழ் மக்கள் ஆந்திர பிரதேசம் அப்புறம் இந்த சவுத் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஏமாற்றப்படுறாங்க ஹிந்திக்காரங்கனால. அதனால் என் பேச்சை கேட்குறவங்க கண்டிப்பாக ஒரு ரூபா கூட ஏமாறாமல் நல்ல மாதிரி வந்து சுற்றி பார்த்துட்டு வந்த மாதிரி கரெக்டாக வீடு போய் சேரணுங்கிறது என் ஆசை. தமிழ்நாட்டுக்காரங்க மெயினாக வந்துட்டு தமிழ்நாட்டுக்காரங்க யார் வந்தாலும் அண்ணனை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சூப்பராக வந்துட்டு அண்ணன் வந்துட்டு அவரே வந்துட்டு எல்லாமே அண்ணனே வச்சுருக்காரு. இங்கே வந்து வேன்லேருந்து எல்லாமே அண்ணனே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவார். ரூம்லேருந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவார் மிக சிறப்பாக. ஏன்னா நாங்கள் வந்து ஏமாந்ததால் தான் இந்த பதிவை நாங்கள் போடுறோம். அண்ணனை பார்த்தது மிக்க சந்தோஷம். நன்றிங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பாகா பீச்சுக்கு திரும்ப நைட்டில் வந்துருக்கோம். இப்போ மணி பார்த்தோன்னா ஒரு 9-9:30 கிட்ட இருக்கும். போயிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரீட்டை காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது. ஏரியா ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணுறதுக்கு பணம் தான் வேணுமே. பார்த்தீங்களா சவுண்டை? பார்த்தீங்களா? உள்ள பப்பு.
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வழியாக வந்து கோவா ட்ரிப்பை வந்து முடிச்சுட்டு ட்ரெயின் ஏறி இப்போ போயிட்டு இருக்கோம். என்ன ஒன்று, ட்ரெயின் ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்குமே ஃபுல் ஸ்கேம் எல்லா இடத்துலையுமே. இப்போ பசங்களாம் வந்துட்டு சரக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து பில்லு வந்துட்டு பர்மிட் 20 rupees பர்மிட் கொடுத்துருக்காங்க. பர்மிட் கொடுத்தும் அது வந்து போலீஸ் வந்துட்டு இல்லை, அதில் இது வந்துட்டு பர்மிட் வந்துட்டு ஒரிஜினல் பர்மிட் கிடையாது, இது வந்து ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபுல்லு வரைக்கும் வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி வந்துட்டு நீங்கள் வர்ற ஃப்ரெண்ட்ஸு, தமிழ்நாட்டிலேருந்து வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் நிறைய முழுக்க வந்துட்டு ஸ்கேமு தான் ஃபுல்லாகவே. ட்ரெயினில் இருந்து எல்லாத்துலேயுமே ஸ்கேமு தான். வந்துட்டு கொஞ்சம் எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வர்ற மாதிரி இருந்தால் இதில் வந்துட்டு நான் தமிழ்காரங்க ஹோட்டலெல்லாம் போட்டிருக்கேன், அவங்களோட இதை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு 100ல் ஒரு 20% வந்து ஸ்கேம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.